நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு டாபிக் வந்து அமானுஷங்கள் நிறைஞ்ச ஒரு டாபிக். இது வந்து ஒண்ணு மூட நம்பிக்கை இது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இது சிரிப்பா இருக்கலாம். இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு டாபிக்கா இருக்கட்டும். எது எப்படி இருக்கோ இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உண்மையிலே நடந்துச்சுன்னு கிட்டத்தட்ட 50 வருஷமா அமெரிக்கால நம்பப்படக்கூடிய கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் 50 வருஷமா வந்து ஒரு பொம்மைக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்புறாங்க. இந்த பொம்மை கிடையாது, இது சினிமால காமிச்ச பொம்மை. உண்மையிலேயே ஆனாபெல் அப்படிங்கிற ஒரு பொம்மை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ இந்த பொம்மைக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 வருஷமா அமெரிக்கால நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பொம்மையை வந்து இன்னைக்குமே நீங்க வந்து அமெரிக்கால மோன்ரோ அப்படிங்கிற இடத்துல வந்து எட் மியூசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ எட் மியூசியம்ல போய் நீங்க இதை பார்க்கலாம். எட் லாரன் மியூசியம். சோ இந்த மியூசியம்ல வந்து இன்னைக்குமே நம்ம இதை போய் பார்க்கலாம் அப்படிங்கறத ரொம்பவே ஆச்சரியம் கொண்ட ஒரு விஷயம். சோ யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்மைக்குள்ள பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2018ல கூகுள், ஃபேஸ்புக், ஸ்மார்ட் போன் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னமும் ஏன் இதை நம்பிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கதையை கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மேபி உங்களுக்கு இதுல நம்பிக்கை கூட வரலாம், இல்ல நம்பிக்கை இல்லாம சிரிப்பாவும் இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். பட் இந்த கதையை சொல்றேன் கேளுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஆனாபெல் அப்படிங்கிற இந்த பொண்ணோட வாழ்க்கை கதையை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஆனாபெல் அப்படிங்கிற இந்த பொம்மையை பத்தி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுப்போம். உண்மையிலே நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1964ல வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. சோ அந்த 2 நர்சிங் ஸ்டூடெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இன்னொன்னு வந்து ஏஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. சோ டோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களோட அம்மா வந்து அந்த பொண்ணோட பர்த்டே கிஃப்டா வந்து ஆனாபெல் அப்படிங்கிற இந்த பொம்மையை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. சோ இந்த பொம்மையோட பேர் வந்து ஆனாபெல் கிடையாது. இந்த பொம்மையை வந்து வெறுமனே போய் கிஃப்ட் பண்றாங்க. இந்த பொம்மையை அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கிறா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கா, நான் அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பட் நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு ஏஞ்சிக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கு, டோனாக்குன்னு ஒரு ரூம் தனியா இருக்கு. அவங்க 2 பேருமே வந்து அவங்க அப்பா அம்மா கூட எல்லாம் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொம்மை வந்து அந்த டோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட இருக்கு. டோனா அப்படிங்கிற பொண்ணு வந்து காலையில பெட் கிட்ட வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து அந்த பொம்மையை வச்சுட்டு போனா ரைட் சைடு வந்து பாக்குறப்போ அந்த பொம்மை வந்து அதர் எண்ட்ல இருக்குமா, பெட்டோட இன்னொரு ஒரு எண்ட்ல இருக்குமா. அதே மாதிரி வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு வந்து 2-3 டைம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கா. அப்புறம் யோசிச்சிருக்கா, டோனா அப்படிங்கிற பொண்ணு இருந்துகிட்டு மேபி நாம தான் மாறி வச்சிருப்போம் போல, காலையில நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு நாள் டவுட் வந்துட்டு அந்த பொம்மையை தூக்கி ரூமுக்கு வெளியே வச்சுக்கிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அவ கிளம்பி போயிருக்கா. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வச்ச இடத்துல பொம்மை கிடையாது, க்ளோஸ் பண்ண ரூம்குள்ள தான் பொம்மை இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து டோனா ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறா. சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொம்மை அப்படிங்கிறது வந்து எப்படி அசைய முடியுது, எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுது அப்படிங்கிறது வந்து டோனாக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உருவாகுது. உடனே இதை வந்து அவளோட ரூம்மேட்டான ஏஞ்சி கிட்டயும் சொல்றா. ஏஞ்சிக்கு வந்து இதுல மிகப்பெரிய நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான். சோ அந்த பையனையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. அந்த பையன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மேபி இந்த பொம்மை வந்து உண்மையிலே கிரீப்பியான ஒரு பொம்மையா இருக்கும், இது வந்து எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு ரிஸ்க், இந்த பொம்மை வந்து நம்ம வெளியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் டோனா அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து ரொம்பவே ஆசையா இருக்கு, அவங்க அம்மா கொடுத்த ஒரு பொம்மைங்கிறதுனால அதை யார்கிட்டயும் கொடுக்க கூடாது, என்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இந்த சிச்சுவேஷன்ல தான் ஒண்ணு நடக்குது. நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நோட்டீஸ் பண்றா, இந்த பொம்மைக்கு வந்து ரத்தம் ஒரு நாள் வரதை கவனிக்கிறா. அந்த பொம்மை வந்து ஒரு இடத்துல இருந்து மாறி மாறி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பொம்மைக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரத்தம் வந்து வரதை பாக்குறா. சோ இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. என்னடா ரத்தம் எப்படி சம்பந்தமே இல்லாம பிளட் வந்து ஒரு பொம்மையில இருந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சீக்கிரமா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரை கூப்பிடுறாங்க. விச் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால. விச் டாக்டர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேய் கூட வந்து பேசுறவங்க, பேய் ஓட்டுறவங்க கிடையாது, பேய் கூட பேசுறவங்க. இவங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இவங்கள. சோ இந்த மீடியம் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ஆமா உண்மையிலே வந்து அமானுஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு அவங்க பேச ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பொம்மை கிட்ட வந்து அவங்க பேசிட்டு அவங்க அந்த ஜூம் மந்திர கலை எல்லாம் பண்ணுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த மாதிரி அவங்க ஊர்ல அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த பொம்மைக்குள்ள உண்மையிலே வந்து பேய் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாம் இருந்துகிட்டு உண்மையிலே இருக்குதுன்னா வந்து யோசிச்சு பாருங்க, எல்லாமே 26 வயசு பசங்க. அந்த பொண்ணுக்கு வந்து டோனா அப்படிங்கிற பொண்ணுக்கு 26 வயசு தான் ஆகுது, ரூம்மேட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த வயசு தான் இருக்கு. சோ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு இந்த ஆவி யாரு அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ அந்த விச் டாக்டர் அந்த வந்திருந்த மீடியம் வந்து சொல்றாரு, நீங்க இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த வீட்டுல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனாபெல் அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து இதே இடத்துல விளையாண்டுட்டு இருந்திருக்கா. ஒரு தடவை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இதே இடத்துல இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவளை இங்கேயே புதைச்சும் வச்சிருக்காங்க. அவளோட வீடு இங்க தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை இடிச்சிட்டு தான் வந்து இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி இருக்காங்க. பட் அந்த பொண்ணோட ஆவி இல்ல சோல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அது வந்து இந்த இடத்தை விட்டு போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்கு. யாராவது அந்த அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அது இங்கேயே சுத்திட்டு இருக்கு. சோ யார் இந்த மாதிரி இந்த ஒரு பொம்மை இருக்கிறதுனால
இருக்கிறதுனால வந்து இந்த ஆனாபல் அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து இந்த பொம்மைக்குள்ள போயிட்டா. இந்த பொண்ணு வந்து இறந்து போகிறப்ப இந்த பொண்ணோட வயசு வந்து 7 வயசு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த பொம்மை இந்த ஆனாபல் அப்படிங்கிற டால் வந்து அதனால தான் இது வந்து ஆனாபல் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இது வந்து உள்ளுக்குள்ள பொசஸ் ஆயிருக்கு, இதுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து இந்த விச் டாக்டர் வந்து சொல்றாங்க. இந்த மீடியம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு இந்த கதையை கேட்டோன்னா ரொம்ப சோகப்படுறாங்க. இந்த போர்ஷன் வந்து எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அதுதான் வந்து நிறைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க. சோ இந்த கதையை கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த பொம்மை இங்கே இருந்துட்டு போயிட்டோம். அவர் சொல்றாரு இது வந்து கெட்ட பொம்மை எல்லாம் கிடையாது, இதுக்குள்ள வந்து ஆவி இருக்குன்னு சொன்னாலும் இது வந்து நல்லவங்க தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா அந்த டோனா அப்படிங்கிற பொண்ணு ஏஞ்சி அப்படிங்கிற பொண்ணு வந்து டிசைட் பண்றாங்க, சரி இந்த பொம்மை எங்க இருந்துட்டு போகுது. சும்மா அவங்க ஏதாவது சொல்றாங்க, கொஞ்சம் டவுட்டாவும் இருக்குது, அவங்க கதை சொல்றாங்களா இல்லையான்னு தெரியலையே, இல்ல காசு கொடுக்கறதுக்கு இவங்களே வந்து ரத்தத்தெல்லாம் அந்த பொம்மை மேல பூசிட்டு போயிருக்காங்களான்னு தெரியலையே, நம்ம இல்லாத நேரத்துல டவுட்லாம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அந்த பொம்மையை வந்து வச்சுக்கிட்டு ஓகே ஃபைன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த பொம்மை வந்து யாரையும் ஹார்ம் பண்ணல, சும்மா இந்த மாதிரி ஏதாவது கிரேசியா நடந்துட்டு இருக்கே தவிர வீட்டுல வந்து யாருமே கெடுதல் எதுவும் நடக்கல. அப்படி இருக்கிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஞ்சி அந்த பொண்ணோட டோனாவோட ஃப்ரெண்டு ஏஞ்சியோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பொண்ணு அந்த பொம்மையை வந்து எனக்குமே பிடிக்காதுன்னு சொன்னேன்ல. ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையன் வந்து எப்பவுமே அந்த பொம்மையை வந்து ஏதோ குறை சொல்லிட்டே இருப்பான், இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கிரீப்பியா இருக்கு, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நைட் அந்த பையன் அந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. அந்த பொண்ணு வந்து திடீர்னு கொஞ்சம் நகர்ந்து போனதுக்கு அப்புறம் நைட் அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்றான், அந்த பொம்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு பாக்குறப்ப வந்து அந்த பொம்மை வந்து அவன் கால் கிட்ட இருக்கிறத பாக்குறான். அவன் வந்து ரொம்ப பயப்படுறான், என்னடா கால் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த பொம்மை வந்து அவனோட கழுத்து வரைக்கும் ஓடி வர்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதாவும் அவன் நம்புறான். அதுக்கப்புறம் வந்து அவன் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுறான். அந்த கழுத்து நெரிக்கிறப்போ வந்து அவனுக்கு கண்ணெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும்ல, அப்படியே வந்து மயக்கம் போட்டுற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் காலையில வந்து இந்த கதையை வந்து ஏஞ்சிக்கிட்டே டோனாக்கிட்டே சொல்றாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னடா அதுக்கு நான் அந்த மாதிரி நீனும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானு. அப்புறம் தான் அவன் சட்டையை கழட்டி காமிக்கிறான், அங்க வந்து ஆல்ரெடி 2 கோடு இருக்குது அப்படிங்கறத அவங்க கவனிக்கிறாங்க, அந்த ஒரு ஸ்கிராச்சஸ் மாதிரி இங்க இருக்குது அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப பயந்து போய் வந்து இப்போதான் வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே 2 பேர் அவங்க வந்து இந்த பேய் ஓட்டுறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேயை வந்து பிடிக்கிறது இல்ல வந்து ஆவியை ஒரு இடத்துல இருந்து துரத்துறது அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து ஸ்பெஷலிஸ்ட் 2 பேரை கூப்பிடுறாங்க. அமெரிக்காலே அந்த காலத்துல வந்து இதுல ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எட் அண்ட் லாரன் வாரன் அப்படிங்கிறவங்க தான். அவங்க வந்து ஒரு கப்பல், வாரன் கப்பல் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. சோ இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்க அங்க வந்து இந்த இடத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த பொம்மை வந்து உங்களுக்கு இருக்கிறது ரொம்பவே பிரச்சனையா இருக்கும், இதை இங்கேருந்து கொடுத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொம்மையை அங்கேருந்து எடுத்துட்டு போய் வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து ஒரு மியூசியம் மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேய் பிடிச்ச பொம்மைகள், டெமோனிக் பொசஷன் இருக்க பொம்மைகள் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து இந்த பொம்மையும் போய் அவங்க வச்சிடுறாங்க. பிளஸ் அந்த இடத்துல அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்பெஷலா மந்திரம் ஊதி எல்லாம் வச்சு அவங்க வந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. நாட்கள் வந்து வருஷங்கள் ஆகுது. இந்த ஆனபல் அப்படிங்கிற இந்த பொம்மையோட கதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய புக்ஸ் வர ஆரம்பிக்குது, நிறைய படங்கள் வர ஆரம்பிக்குது, நிறைய சிட்காம்ஸ்ல டிவி சீரியல் எல்லாம் இதை வந்து கதைகளா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கான்ஜரிங் ஆனபல் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த பொம்மைக்குள்ள வந்து ஒரு பேய் போய் வந்து அந்த ஆத்மா போய் இருந்துகிட்டு அதோட ஆசைகளை நிறைவேற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு ஒரு வெர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இறந்து போன ஒரு சோல் வந்து என்னைக்குமே வந்து உலகத்துல இருக்காது, கிளம்பி போயிடும். அதுக்கு வந்து தீய எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான், கெட்ட எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான், இல்ல நிறைவேறாத ஆசைகள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும். அந்த இடத்துல வேற யாராவது வந்தாங்கன்னா அதுக்குள்ள போய் இது உட்கார்ந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்ஷனும் இருக்கு. சோ இந்த ஆனபல் அப்படிங்கிற ஒரு பேய் வந்து உண்மையிலே கெட்ட பேயா நல்ல பேயா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையா இருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த கதையை நீங்க நம்புறீங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து உண்மையிலே பாசிபிளா இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணி இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது இந்த மாதிரி மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு வீடியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். அண்ட் ஒரு சின்ன விஷயம் நான் மறந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது, 50 வருஷமா இந்த பொம்மை வந்து ஒரு மியூசியம்ல இருக்குன்னு சொல்றியா, யாரையுமே பாதிக்கலையான்னு கேட்டீங்கன்னா எஸ் பாதிச்சிருக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. லவ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து LOU அவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இந்த ஆனபல் அப்படிங்கிற ஒரு பொம்மையை பத்தி கேள்விப்பட்டுட்டு பல வருஷம் கழிச்சு, இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து பல வருஷம் கழிச்சு இந்த மியூசியம்க்கு வந்திருக்காங்க. இன்னைக்கும் இந்த மியூசியம் இருக்கு. மோன்ட்ரோல நீங்களும் இந்த மியூசியம் போய் பார்க்கலாம், அந்த பொம்மையும் போய் பார்க்கலாம். எனிவே கமிங் பேக் டு த டாபிக், லவ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இந்த பொம்மையை வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இந்த கதையை கேட்டோம் நம்மளுக்கு தோணும்ல, இந்த பொம்மையை நான் போய் பாக்குறேன் அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்களா, அந்த மாதிரி அவனும் யோசிச்சு அங்க போயிருக்கான். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா கட்டுக்கதை, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அதை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்காங்க ஆனபல் அப்படிங்கிற ஒரு பொம்மையை. இவன் இருந்துகிட்ட அந்த அவங்க யாரும் பார்க்காத நேரத்துல வேகமா அந்த பாக்ஸை போட்டு உடைச்சு அந்த பொம்மையை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிருக்கான். இவன் இந்த பொம்மையை வெளியே எடுக்கிற ட்ரை பண்றான் அப்படின்னு தெரிஞ்சவன வாரன் கப்பல் இருந்துகிட்டு இவங்களை துரத்தி விட்டுருக்காங்க அங்க இருந்து. சோ ஒன் செகண்ட் நான் கூட காமிச்சிடுறேன். ஸோ அந்த பாக்ஸ்குள்ள வந்து இந்த பொம்மை இருக்கிறத வெளியே எடுக்கிறேன்னு தெரிஞ்சவனா அவங்க லவ் அப்படின்னு அந்த பையனை வந்து துரத்தி விட்டுருக்காங்க வெளியே. நீ என்ன சீன் காமிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடமான அவனும் வந்து வெளியே போயிருக்கான். வெளியே அவன் திருப்பி அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போயிட்டு இருக்கான். போற வழியிலே அந்த பையனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த பொண்ணு வந்து அடிபட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கா. அந்த பையன் லவ் அப்படிங்கிற பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்து போயிருக்கான்.
அவன் இறந்து போனது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸா இல்ல உண்மையிலேயே அந்த பொம்மையினால தான் அவன் இறந்து போனான்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த பொம்மையை வந்து மறுபடியும் ஒரு கிளாஸ் டப்பாக்குள்ள போட்டு வச்சுட்டு யாரும் திறக்காதீங்கன்னு சொல்லி அவங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கும் மான்ட்ரோல இவங்க வாரன்ஸ் மியூசியம்ல இது அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட லைஃப் டைம்ல இந்த பொம்மையை போய் நீங்க பாப்பீங்களா இல்லையாங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது இந்த மாதிரி சுவாரஸ்யமான டாபிக்ஸ் நான் பேசணும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். So see you next video. Until then, bye. I'm signing off here. Cheers.